ஹலோ, யாருங்கம்மா? நான் பிரதீப்போட ஒய்ஃப் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேனே என்னாச்சு? ஆமாம்மா, இந்த 2 பசங்க ஓகே ஆயிருக்காங்க. இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வரேம்மா, வந்துடுறேன். சரிங்க. தரகரே, மாப்பிள்ளை இருக்காருன்னு சொன்னீங்களே, ஃபோட்டோ இருக்கா? மாப்பிள்ளைங்களாம் இருக்காங்கம்மா. நீங்க எந்த மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க? பாருங்க, நாங்களே கஷ்டப்படுற குடும்பம் தான். பொண்ணையும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருக்கோம். அவள் போகிற இடத்துலயாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால மாப்பிள்ளை வந்து நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், முக்கியமாக சொந்த வீடு இருக்கணும். மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல பையன். ஆனா என்ன, சொந்தமா வீடு தான் இல்லை. அந்த பையனை வேணா உங்க பொண்ணுக்கு பேசி முடிச்சிடலாமா? கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும். டேய், என்னடி பேசுற? தரகரே, இவ சொல்ற மாதிரிலாம் மாப்பிளை பார்க்காதீங்க. நான் சொல்ற மாதிரி பாருங்க. பையன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போயிருக்கணும், கம்மி சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல குடும்பமா இருந்தா மட்டும் சொல்லுங்க. அந்த வரன் எங்களுக்கு போதும். ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கஷ்டப்பட்டோமா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படணுமா? கண்டிப்பாக சொந்த வீடு இருக்க பையனுக்கு தான் கொடுக்கணும். என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? பொண்ணை கட்டி கொடுக்குறியா இல்லை விற்கிறியா? வசதியான இடத்துல பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எத்தனை பேர் பொண்ணை இழந்து நிக்கலாம் தெரியுமா உனக்கு? அதே மாதிரி என்ன நிக்க சொல்றியா? போற இடத்துல வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும். தரகரே, அந்த மாதிரி வரன்றதா சொல்லுங்க, என் பொண்ணை கட்டித்தரேன். சரி, நான் வரேங்க. சரி. பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை பாசமா பார்த்துக்கிட்டா போதும்.